நாம வாங்குன எந்த பொருளுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எல்லாமே நல்லபடியா செயல்படணும். ஆஹா! அங்கிள் இவ்ளோ வண்டியா நீங்க வச்சிருக்கீங்க? அடேங்கப்பா! நல்லா புது ஆட்டோ மாரி பளபளன்னு ஆயிடுச்சே! டயரு கிட்டலாம் எவ்ளோ அழுக்கு இருந்துக்கணும். அங்கிள் நல்லா வேகமா போங்க. மாஸு. ஏய் பூஜை பண்ண ஆட்டோல இன்னைக்கு ஆயுத பூஜை வேற வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணோம். அப்பாக்கும் பொண்ணுக்கும் வேலை வச்சேன். என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஒரு எட்டு போய் பார்க்கலாமா? சரி நம்ம கிச்சன முடிச்சுட்டு போயிடுவோம். ஐயோ! இது வேற கீழ விழுந்துருச்சா? ஆயுத பூஜை அதுவுமா எந்த வேலை எப்படி செய்யறதுன்னே தெரியல. ஆனா பண்ணிதான் ஆகணும். என்னதான் கிளீன் பண்ணாலும் இந்த டஸ்ட் எல்லாம் எங்க இருந்து வருதுன்னே தெரியல. இது பத்தாம இந்த வீட்ல எலி கரப்பான்பூச்சி தொல்லை வேற. வெளிய அவங்க 2 பேரும் கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ! என்ன நீங்க இங்க நிக்கிறீங்க? நான் உங்கள வெளிய தானே ரூம்லாம் சுத்தம் பண்ண சொன்னேன். இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? அது நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். வேற ஏதாவது வேல இருக்கான்னு கேட்க வந்தேன். வேற எதனா இருக்காவா? இவ்ளோ சீக்கிரமாவா எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்க? சரி உங்களோட திங்ஸ்லாம் எடுத்து நடு வீட்ல வைங்க. பொட்டு, பூலாம் வச்சு சாமி கும்பிட ஆரம்பிக்கலாம். அப்புறம் மறந்துட்டேன். வெளிய உங்க வண்டி, லக்கியோட குட்டி சைக்கிள் எல்லாமே கிளீன் பண்ணி வைங்க. நான் கிச்சன முடிச்சுட்டு வரேன். லக்கி, இந்தா சந்தனமும், குங்குமமும் இதுல இருக்கு. நான் எந்த இடத்துலலாம் சந்தனம் வச்சுட்டே வரனோ, நீ பின்னாடி குங்குமம் வச்சுட்டே வரணும். சரியா? சரிம்மா. ஃபர்ஸ்ட்டு மிக்ஸிக்கு தான் வைக்க போறோம். மிக்ஸிலாம் நம்மளுக்கு சட்னி அரைக்க எவ்ளோ யூஸ்ஃபுல்லா இருக்கு. இங்க நான் ஒரு சந்தனம் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கிரைண்டரு. கிரைண்டரு எனக்கு மாவாட்டுறதுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு தெரியுமா? அதனால கிரைண்டருக்கு ஒண்ணு. அம்மா பக்கத்துல இட்லி குண்டானுக்கு வைக்கலையா? இட்லி குண்டானுக்கா? அதுலலாம் வைக்க கூடாது லக்கி. இந்த மாதிரி பெரிய பொருளுக்கு தான் வைக்கணும். அடுத்தது ஸ்டவ். இதுல தானே நம்ம சமைக்கிறோம். அதனால இதையும் நம்ம கும்பிடலாம் தப்பில்ல. சரிம்மா நான் சாமி கும்பிட்டு விளையாட போறேன். சரி லக்கி நீ எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு விளையாட போ. கிச்சன்ல இப்போ சந்தனம் வச்ச இடத்துல குங்குமம் வச்சிரு. குங்குமம் காயுது பாரு. நான் போய் வெளிய ஹால்ல என்னென்ன வேலை இருக்குன்னு பார்த்துட்டு அங்கேயும் சந்தனம் வச்சுட்டு இருக்கேன். பின்னாடியே நீ வா. சரி சரி ஓகேம்மா நான் இங்க முதல்ல முடிச்சுட்டு வரேன். ஃபர்ஸ்ட் அம்மா மிக்ஸிக்கு தான் வச்சாங்க. இங்க ஒரு குங்குமம் வச்சாச்சு. அடுத்தது எங்க வச்சாங்க? ஆ கிரைண்டருக்கு வச்சிருக்காங்க. ஏய் நீ இங்க இருக்கியா? இந்தா பொட்டு வச்சுக்கோ நீயும். நெக்ஸ்ட் எங்க வச்சாங்க? ஸ்டவ் மேல வச்சாங்க. என்ன சந்தனம் வெளில வைக்கிறேன்னு சொல்லி இங்கேயே கிண்ணத்தை வச்சுட்டு போறாங்க. எங்க அம்மா ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. சரி வெளியே எடுத்துட்டு போலாம். இங்கேயும் குங்குமம் வச்சு முடிச்சாச்சு. அம்மா சந்தன கிண்ணம் இங்க இருக்கு. நான் எடுத்துட்டு வரேன். எப்படியோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்ப சாமியே கும்பிட போறோம். எல்லாரும் நல்லா வேண்டிக்கோங்க. நாம வாங்கின எந்த பொருளுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எல்லாமே நல்லபடியா செயல்படணும். இதெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு வாங்கினது. ஆமாமா லக்கி நல்லா சாமிய கும்பிட்டுக்கோ. அம்மா நான் போய் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போறேன். பாய். ஆஹா! அங்கிள் இவ்ளோ வண்டியா நீங்க வச்சிருக்கீங்க? ஆமாப்பா. நான் டிராவல்ஸ் வச்சிருக்கேன்ல. யாருன்னா வண்டி வாடகைக்கு வேணும்னா என்கிட்ட வாங்கிட்டு போவாங்க. அதான் இவ்ளோ வண்டி இருக்கு. இப்போ இந்த எல்லா வண்டியும் கிளீன் பண்ணிட்டு தான் நம்ம ஆயுத பூஜை கொண்டாட போறோம். டேய் சுஜித்து, அங்க என்னடா கதை பேசிட்டு இருக்க? சீக்கிரமா வாடா. எவ்ளோ வண்டி துடைக்க வேண்டியிருக்கு. டப்பு டிப்புன்னு எல்லாத்தையும் தொடச்சு கழுவிட்டு அங்கிள் கிட்ட பொரி வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏய் குருவி, மேல உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? நாங்க இங்க கஷ்டப்பட்டு தொடச்சா அசிங்கம் பண்ணலான்னு பாக்குறியா? ஏஞ்சி ஓடு. ஷு ஷு. அப்பாடா எப்படியோ பறந்து போயிடுச்சு. எங்க 2 வேலை வச்சிருமோன்னு நினைச்சேன். சரி வாங்க வாங்க பண்ணலாம். ஆமா பசங்களா, உங்க வீட்லலாம் சாமி கும்பிட்டாச்சா? இங்க எனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்திருக்கீங்களே, உங்க வீட்ல என்ன திட்ட போறாங்கடா? ஐயோ அங்கிள், எங்க வீட்லலாம் எப்பயோ சாமி கும்பிட்டாச்சு. வீட்ல இருக்க போர் அடிச்சு. சரி அதான் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் ஆச்சு பண்ணலாம்னு வந்தேன். தனியா நீங்க கஷ்டப்படுறீங்களா அதான். நீங்க ரொம்ப நல்ல பசங்கடா. பசங்களா அங்க பாத்தீங்களா? தண்ணி அங்கேயே தான் இருக்கு. பவுடரும் அங்கேயே தான் இருக்கு. அப்படியே ஒரு ஒரு வண்டியா லைனா கழுவிட்டு வாங்க பாப்போம். கண்டிப்பா அங்கிள் முடிச்சிடலாம். அந்த பொரி பாக்கெட்டு. கண்டிப்பா கண்ணா இருக்கு. சரி வாடா போய் வேலைய பார்க்கலாம். சரிடா செட்ரிக், எனக்கு அந்த டாடா ஏஸ் பிடிச்சிருக்கு. நான் போய் அதை கழுவுறேன். நான் ஜேசிபி கழுவு போறேன்டா. அங்கிள் சொன்ன மாதிரி பக்கெட்டில் இங்க தண்ணி இருக்கு. இதை நல்லா முக்கிப்போம். பவுடர் இங்க இங்க இருக்கு. இந்த பவுடர்ல கொஞ்சம் முக்கிட்டு இப்ப அப்படியே துடைக்க ஆரம்பிப்போம். நல்லா கல 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 கலன்னு கலந்து. ஆஹா பவுடர் நல்லா வேலை செஞ்சிருக்கு. நொர நொறையா ஆயிடுச்சு வண்டி ஃபுல்லா. என்னது இது? அங்கிளோட பழைய பனியன் போலயே. சரி இதான் குடுத்தாரு. இத வச்சே துடைப்போம். நல்லா நொறையா வந்துருச்சு. இப்ப தண்ணி ஊத்துனா கரெக்டா இருக்கும். டேய் செட்ரிக், இங்க பாத்தியாடா? தண்ணி ஊத்த ஊத்த வண்டி எப்படி பளிச்சுன்னு ஆகுது. ஆஹா எனக்கு ஜாலியா இருக்கே. ஆமாண்டா புது வண்டி மாதிரி ஆயிடுச்சு. பசங்களா நீங்க ரொம்பவே நல்லா வேலை பண்ணிருக்கீங்க. தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்கப்பா. நிறைய செலவாகுது. அப்பா! இன்னும் ஆட்டோ மட்டும் தான் கழுவணும். பசங்க எல்லா வேலையும் நல்லா கடகடன்னு முடிச்சுட்டானுங்க. அவனுக்கு பொரி மட்டும் வாங்கிட்டு வந்து குடுத்துட்டா சந்தோஷமாயிடுவானுங்க. அடேங்கப்பா! நல்லா புது ஆட்டோ மாரி பளபளன்னு ஆயிடுச்சே! டயரு கிட்டலாம் எவ்ளோ அழுக்கு இருந்துச்சு. இப்ப எதையுமே காணோம். இந்த மாரி தான் அடிக்கடி ஆட்டோவெல்லாம் கழுவணும் போல. சிட்ரிக் சுஜித் நீங்க 2 பேரும் இங்க தான் இருக்கீங்களா? அங்கிள் அங்கிள் நான் குங்குமஞ்ச வைக்கிறேன். எங்க வீட்லயும் நான் இப்பதான் வச்சுட்டு வந்தேன். ஓஹோ! அப்படியா? உனக்கு இந்த வேலை புடிச்சிருந்தா பண்ணுமா, நான் எதுவும் சொல்லல. இந்த வயசுலயே இந்த பசங்கலாம் எவ்ளோ பொறுப்பா இருக்காங்க. அவங்க அப்பா, அம்மா நல்லா வளர்த்துருக்காங்க. நம்ம வீட்லயே தான் ஒருத்தன் இருக்கானே.
பரவாயில்லையே அங்கிள் நல்லா ஆட்டோவை பளபளன்னு தொடச்சு வச்சிருக்காரு. இப்ப நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். எல்லா வண்டிக்கும் இந்த மாதிரி சந்தனம் குங்குமம் எடுத்து வச்சுட்டு இருக்கலாம். ஆயிடா சுஜித். ஹே லக்கி. டேய் செட்ரிக், இங்க பாத்தியாடா லக்கி வந்திருக்கா. இந்த அங்கிள் என்ன இவ்ளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வண்டிலாம் வச்சிருக்காரு. ஒருவேளை ரேசரா இருப்பாரா? ரேசர் வண்டிலாம் வச்சிருக்காங்க. சரி எதுக்கு வச்சிருக்காங்களோ நம்மளுக்கு எதுக்கு. என்ன இது இந்த வண்டி அதோட டிஃப்ரெண்டா இருக்கு. இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு கூட தெரியல. சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம். அவ்வளவுதான், எல்லா வண்டிக்கும் குங்குமஞ்ச வச்சாச்சு. இந்த மாதிரி லாஸ்ட்ல சந்தனம் தெளிச்சு விடணும்னு எங்க அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு. அட, இந்த பாப்பா கடகடன்னு எல்லா வேலையும் முடிச்சிட்டு இருக்காளே, நான் நினைச்சே பார்க்கல. சரி, இந்த பூவை வச்சு டெக்கரேஷன் பண்ணிட்டு சாமி கும்பிட வேண்டியதுதான். அடேங்கப்பா, இந்த பூவை வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஆட்டோவே பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஏன் ஆட்டோவா இது, என்னாலே நம்ப முடியல. அங்கிள், எல்லா வண்டியும் ஷோரூம்ல இருக்க புது வண்டி மாதிரி பல பலன்னு இருக்கு அங்கிள். ஆமாப்பா, அந்த அளவுக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து வேலை பார்த்துருக்கீங்க. அதுலயும் இந்த ஆட்டோ வேற லெவல் அங்கிள், பார்க்கவே செமையா இருக்கு. இன்னைக்கு ஒரே சவாரி தான் போங்க உங்களுக்கு. பசங்களா அப்படிதான், நீங்களும் பக்கத்துல நில்லுங்க, ஒரேடியா நான் சுத்தி போட்டுறேன் எல்லாருக்கும். கடவுளே, இந்த வண்டிக்கு எதுவும் எந்த பிரச்சனையும் வராம எல்லா வண்டியும் நல்லா ஓடணும். மக்கள் நிறைய பேர் என்னை தேடி வரணும். எல்லாருக்கும் நான் உதவி பண்ணணும் கடவுளே. நீங்க தான் நல்லா பாத்துக்கணும் எல்லா வண்டியும். என் வண்டியில பயணிக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நீ தான் கூட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கணும். அங்கிள், நல்லா வேகமா போங்க, மாஸ். பூஜை பண்ண ஆட்டோல போறோம், ஜாலி. ஹலோ பசங்களா, இந்த ஆயுத பூஜை வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க வீட்டு ஆயுத பூஜை எப்படி போச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி ஆயுத பூஜை. இந்த குவார்டர்லி லீவை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. பாய்.